பாகிஸ்தானில் 1 கிலோ அரிசி ரூ.34.0க்கும் 1 லிட்டர் பால் ரூ.22.4க்கும் விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் பொருளாதாரம் ஏற்கெனவே அதலபாதாளத்தில் சரிந்து கொண்டிருக்கும் நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் அந்நாட்டு மக்களை மேலும் நிலைகுலைய செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி இந்தியாவின் காஷ்மீரில் உள்ள பஹல்காம் பள்ளத்தாக்கில் பயங்கரவாத தாக்குதலில் 26 சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர். பலர் படுகாயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருகிறது. 1 கிலோ அரிசி ரூ.340, 1 லிட்டர் பால் ரூ.224. தொடர்சரிவில் பாகிஸ்தான் பொருளாதாரம். இந்நிலையில் எப்போது வேண்டுமானாலும் இந்தியா தாக்குதல் நிகழ்த்தால் என்கிற அச்சத்தில் இருக்கிறது பாகிஸ்தான். இதன் காரணமாக இரு நாடுகளுக்கும் இடையே போர் பதற்றம் உருவாகியிருக்கிறது. இந்நிலையில் உலகம் முழுவதும் பாகிஸ்தானின் தற்போதைய பொருளாதார நிலை குறித்து ஊடகங்கள் அனைத்தும் அலசத் தொடங்கிவிட்டன. பாகிஸ்தானில் 1 கிலோ சிக்கன் ரூ.800க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ அரிசி விலை ரூ.340 ஆகவும் 1 டஜன் முட்டை ரூ.33.0க்கும் 1 லிட்டர் பால் விலை ரூ.22.4க்கும் விற்பனையாகிறது என்கிறார்கள். 1 கிலோ அரிசி ரூ.340, 1 லிட்டர் பால் ரூ.224. தொடர்சரிவில் பாகிஸ்தான் பொருளாதாரம். பாகிஸ்தானில் தற்போது இயற்கை சீற்றங்களால் வேளாண்மையை பாதித்து கடுமையான பஞ்சம் நிலவி வருகிறது. இந்த ஆண்டு கோடைக்குள் 1 கோடி பேர் உணவு பற்றாக்குறை, பட்டினியால் பாதிக்கப்படுவார்கள் என அஞ்சப்படும் நிலையில் பணவீக்கம் அபாய அளவில் உள்ளது. இதனால் அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது.